திருச்சிற்றம்பலம். திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் பாடல் 48. தாரகை போலும் தலைத்தலை மாலை தழலறப்பூன் வீரையன் தன்னை விடுதி கண்டாய் வெடில் என்னை மிக்கார் அடியான் எண்ணின் உத்தரகோசம் அங்கைக்கு அரசின் சீரடியாரென்று அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே. பதவுரை. தலை தாரகை போலும் தலைமாலை. தலையினிடத்தில் விண்மீன்களைப் போன்ற தலை மாலையையும் தழலற பூண், அற என்கிறதுக்கு அரா அப்படின்னு வச்சுக்கணும், பாம்புன்னு அர்த்தம். நஞ்சு மிக்க பாம்புகளாகிய அணிகலன்களையும் உடைய வீர தெய்வீக வீரனே. தலையே மாலை. நம்ம ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கோம் இல்லையா, அது மாதிரி அவர் தலையே மாலை, தலைமாலையாக வச்சுருக்கார். தலையே இருக்குது, அதில் அந்த ருத்ராட்சம் இருக்கிற மாதிரி தலைகள் இருக்குது. அதோட நஞ்சு மிகுந்த பாம்புகள் அதையும் ஆபரணமாக அணிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட வீரனேன்னு சொல்கிறார். என்னை விடுதி, சிறியவனாகிய என்னை கைவிட்டு விடுவாயோ? அப்படி விடக்கூடாது. விடில், ஒருவேளை நீ என்னை கைவிட்டு விட்டுவிட்டால் மிக்கார் என்னை அடியான் எண்ணின். மிக்கார் என்பதற்கு அறிவும் ஒழுக்கமும் உடைய பெரியவர்கள்னு பொருள். மிக்கார் அறிவொழுக்கமுடைய பெரியோர் என்னை நோக்கி நீ யாருக்கு அடியவன் என்று வினவுவாராயின் உத்தரகோச மங்கைக்கு அரசின் சீரடியார் என்று. திருவுத்தரகோச மங்கையில் தெய்வீக அரசனாக வீற்றிருக்கின்ற சிறப்பு பொருந்திய சிவபெருமானுடைய அடியவருக்கு அடியவன் என்று சொல்லி நின்னை சிரிப்பிப்பன், நின்னை குறித்து எல்லோரும் சிரிக்கும்படியாக செய்வேன். இப்பொழுது ஒவ்வொரு சிந்தனையாக நாம் அதை விரிவாக ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம். தலை தாரகை போலும் தலைமாலை. தலையினிடம் விண்மீன்களைப் போன்ற தலைமாலையும். ருத்ராட்ச மாலை அணிந்து நம்முடைய பெரியவர்கள் இருப்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆதீனங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையை மடித்திருப்பார்கள். ருத்ராட்ச மாலை அந்த தலையை சுற்றி இருக்கும். அதுபோல் சிவபெருமானுடைய தலையில் தலையையே மாலை. அவர் ரொம்ப விஸ்வரூப தரிசனம் படைத்தவர். தலைகளையே ருத்ராட்சம் போல மாலைகளாக கோத்து தலையில் அணிஞ்சிருப்பார். அதுதான் சொல்கிறார், தலை தாரகை போலும் தலைமாலை. தலைமாலையாக நீ அணிந்திருக்கின்றாய். அதில் அணிந்திருக்கின்ற அந்த தலைமாலையில் தலையே மாலையாக அணிந்திருக்கிறார் தலையில். அது எப்படி இருக்குன்னா, நட்சத்திர கூட்டங்கள் ஆகாயத்தில் இருப்பது போல அவனுடைய தலையிலே அந்த தலைகள் விளங்குகின்றன. அந்த தலைகள் நட்சத்திரங்கள் போல ஒளிர்கின்றன அப்படிங்கிறார். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் அப்படி அணிந்திருக்கிறார் நம்முடைய சிவபெருமான்? யாரையாவது கொலை பண்ணாரா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் கருணாமூர்த்தி. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்கும். அதனுடைய ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அறிவுக்கு தோணுபடியெல்லாம் அதுக்கு விமர்சனமோ அல்லது வியாக்கியானமோ தருவது நமது அறியாமையைத்தான் காட்டும். அவன் பேரூழி காலத்தில் எல்லோரையும் சம்ஹரிக்கிறான். அதாவது படைப்பு கடவுள், காத்தற் கடவுள், அழித்தற் கடவுள், எல்லா கடவுள்களையும் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்கிறான். அப்படி ஒடுக்கி கொண்ட பிறகு அவன் தனி ஆளாக இருக்கிறான். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனாக நுழங்குகிறான். அப்போ புனருற்பவம் நடக்கும் பொழுது இவன்தான் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் சம்ஹாரம் செய்த முழுமுதற் கடவுள், மூலமூர்த்தி. இவன்தான் எல்லாவற்றுக்கும் முதலானவன், நமக்கு வாழ் முதலானவன் என்று இந்த உலகத்தார் உணர்ந்து கொள்வதற்காக, அதற்கு அடையாளமாக தான் சம்ஹரித்த அந்த தேவர்களுடைய தலைகளை எல்லாம் கட்டி தலையிலே தலைமாலையாக அணிந்திருக்கிறான். இவன்தான் சம்ஹாரமூர்த்தி, எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்ளக்கூடியவன் இவன்தான். பிறகு புனருற்பவம் செய்யும் பொழுது எல்லாவற்றையும் அவன் தன்னிலிருந்து வெளிப்படுத்துகிறான். தன்னிலே ஒடுக்கி தன்னிலிருந்து வெளிப்படுத்துகிறான். இவனே எல்லாவற்றுக்கும் ஆதியும் அந்தமும் ஆவான்.
எல்லா பொருள்களுக்கும் ஆதியும் அந்தமும் உண்டு, அவைகளெல்லாம் இவன்தான் மூலபுருஷனாக விளங்குகிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இவ்வாறு சுவாமி தலையிலே தலைமாலையை அணிந்திருக்கிறான். தலை தாரகை போல் அதை பார்த்தால் நட்சத்திர கூட்டங்கள் அவனுடைய சிரசை சுற்றி அமைந்திருப்பது போல நமக்கு தெரிகிறது. நித்திய பொருளாக தான் ஒருவனே முழுமுதற் பொருள் என்று புனருற்பத்தில் எல்லா உயிர்களும் உணர்ந்து கொள்ளும்படியாக அவன் இருக்கிறான். திருவாசகம் சொல்கிறது. திருவண்ட பகுதியில் இதற்குரிய விளக்கம் இருக்கிறது. வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும், வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும், தோற்றமும் சிறப்பும் ஈற்றோடு புணரிய மாப்பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும், சுக்கமடு தூலத்து சூறை மாறுதத்து எரியது வழியிற் கொட்கப் பெயர்க்கும் குழகன் முழுவதும். படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை, காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை, கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் விடுபெறா என்ற விண்ணோர் பகுதி, கீடம் பொறையும் கிழவோன் நாள்வரும் அருக்கனில் சோதி அமைத்தோன். அந்த கடல் ஒவ்வொருத்தருக்கும் ஆற்றலை கொடுத்தவன் சிவபெருமான், எல்லாவற்றுக்கும் மூலமூர்த்தி. அதை அவன் காட்டுறான். அதை எல்லாருக்கும் காட்டுவதற்காக தலைமாலை அணிந்திருக்கிறான். அதை மணிவாசக பெருமான் இங்கே எடுத்து நமக்காக சொல்லுகிறார். அதை இந்த செய்திகளெல்லாம் புராண செய்திகள் கந்த புராணத்தில் தட்சகாண்டத்தில் ததீசி உத்தரப்படலம்னு ஒன்று இருக்குது. அதில் இந்த செய்திகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஏன்னா நம்ம புராணங்களை ஆதாரமாக பார்க்க வேண்டும், இல்லைன்னா நம்முடைய திருமுறைகளை ஆதாரமாக நம்ம கற்பனையே நம்ம சொல்லக்கூடாது. இவ்வளவுக்கும் என்ன காரணம், இது எப்படி இந்த தலைமாலை வந்தது அப்படின்னா, கந்த புராணத்திலே இதுக்குரிய ஆதாரங்கள் இருக்கின்றன. நான் சொன்னதை கரெக்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். தட்சகாண்டத்தில் ததீசி உத்தரப்படலம், பரமன் இவ்வகை அடுந்தொரும் அடுந்தொரும், பரமனாகிய சிவபெருமான் இப்படி ஒவ்வொரு பேரொழி காலத்தை செய்யும் பொழுதும் பலவாம் பிரம்மன் ஆகியோர், ஒரு ஊழிக்காலத்தில் எத்தனையோ பிரம்மர்கள் தோன்றுவார்கள். பிரமன் ஆகியோர் என்பினை தரிக்கும் அப்பெரியோர், அவருடைய எலும்பை தரித்து கொள்வான். சிரமெல்லாம் தொடுத்து அணியலா அணிந்திடும், சிரமெல்லாம் அவருடைய சிரம்னா என்ன, தலை, அந்த தலையெல்லாம் தொடுத்து அணியலா அணிந்திடும், அதை தனக்கு தலைமாலையாக அணிந்திடும். சிகைதன் உரமுலாவும் நூல் எனவே அணிந்து உரையும், ஆதலாற்றனை வியப்பதற்கன்று அவை அணிதல். சிவபெருமான் இதெல்லாம் என் வீரத்தை பாருங்க அப்படின்னு வியப்பதற்காக அவன் செய்யலையாம். அவன் செய்கிறான், ஈதலாது ஒரு திறமுள்ளது, அவனை பார்த்து இவன் பெரிய ஆளுன்னு பயப்படுறதுக்காக அவன் அப்படி செய்யலை. இதில் ஒரு சூற்றமும் இருக்கிறது. என்னன்னா, யாவரும் எவர்க்கும் நாதனே இவன், எல்லாவற்றுக்கும் மூலபுருஷனாக விளங்குகின்றவன் சிவபெருமான் ஒருவனே என்பதை புனருற்பம் நிகழும் காலை இந்த உயிர்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொன்னது. அப்படியே பாட்டா உங்களுக்கு சான்றோடு சொல்கிறேன். நாதனே இவன் என்று தன் பாங்கரே நன்னி தீதலாம் ஒரி முத்தி பெற்று உய்ந்திடும் செயலே. ஆகவே உயிர்களெல்லாம் முக்தி பெற்று உய்ந்திடுவதற்காக, இதை காட்டுவதற்காக தலையிலே தலைமாலை அணிந்திருக்கிறான். நம்ம தலையிலே தலைமாலை அணிந்திருக்கிறான்னு ஒரு வரியில் அதை விட்டுட்டு போகக்கூடாது. ஏன்னா அதுக்கு அணிந்திருக்கிறதுக்கு என்ன காரணம், அந்த மங்களகரமான மூர்த்தி இந்த மண்டை மாலையை அணிஞ்சிருக்கிறானே, இதன் மூலம் நமக்கு என்ன சொல்லுகிறான், நான் தான் முழுமுதற் பொருள், நான் தான் மூலமூர்த்தி, இந்த பிரபஞ்சத்திற்கு காரணம் நான், எல்லாவற்றுக்கும் ஆதியும் அந்தமும் ஆவேன் நான், எல்லாம் என்னுள்ளே தோன்றி என்னுள்ளே ஒடுங்குகிறது. அவ்வளவு செய்திகளை இந்த தலைமாலை அணிதல் குறிக்கிறது. தலைமாலை அணிதல் சிவ வேடங்களில் ஒன்று. நம்முடைய நன்கு பழுத்த அடியார்கள் தலையிலே மழித்து கொண்டு தலையிலே ருத்ராட்சம் அணிந்திருப்பார்கள். பெரும்பாலும் ஆதீனங்களவாறு அணிந்து பார்க்கலாம். தலைமாலை அணிவதையினுடைய சிறப்பை நம்முடைய திருநாவுக்கரசு நாயனார், தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கு அணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் என்று பாடியிருக்கிறார். தலைக்கு தலைமாலை அணிந்ததென்னே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ கூட நம்ம ருத்ராட்சத்தினால் மாலைகள் அணிந்திருப்பதை பார்க்கலாம். ஆக இவ்வளவு செய்திகள் அணிந்திருக்கின்றது, அதில் அடங்கி இருக்கிறது. இன்னும் கூட விரித்து சொல்லலாம். அவ்வளவு செய்திகள்
ஒரு 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 சில வார்த்தைகளிலே மணிவாசக பெருமான் நமக்கு அதை சொல்லுகிறார். தலை தாரகை போலும் தலைமாலை. இப்போ நீங்கள் இதை படிக்கும் பொழுது, இப்போ சாதாரணமாக நம்ம வந்து திருவாசகம் முற்றோதல் செய்யும் பொழுதே இந்த தலைமாலை இதை நம்ம அப்படியே படிச்சுக்கிட்டே போயிடுவோம். என்ன பொருள்னே நமக்கு தெரியாது. அப்படி நம்ம கண்ணுக்கு நேராக கொண்டு வந்து இந்த தலைமாலை அணிந்திருக்கிறதுனுடைய காரணம், முழுமுதற் பொருள் இவன் தான், நமக்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரம், இவனே நம்மை காப்பாற்றுவோன், இவனன்றி நமக்கு ஒரு புகலிடம் இல்லைன்னு நம்ம நம்பணும்னா இதுக்கு சொற்பொருளை நம்ம முடி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் உணரணும். அவ்வளோதுக்கும் காரணமாக இருக்கிறது இந்த மாதிரியான விளக்கங்கள். அதுக்கு அடுத்தது தலையிலே தலைமாலை அணிந்திருக்கிறான். அதோட பூன்னா ஆபரணங்கள், தழல் அற பூண், தழல்னா வெம்மைன்னு அர்த்தம். இந்த இடத்துல கோபம் மிகுந்த பாம்புகளை தனது ஆபரணமாக அணிந்தார். எப்பவும் பாம்புக்கு கோபம் தான் வரும். அதுக்கிட்ட எதுக்க போங்க, அது கோபமாக தலையை நீட்டும். அதனால தான் தழல் அற பூண். பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமானும் திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தில் சொல்கிறார், தழல் நாகம் அப்படின்னு சொல்கிறார். திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தில் 206வது பாட்டில் தழல் நாகம் அப்படின்னு சொல்கிறார். தீயை போன்ற நஞ்சுள்ள பாம்பை அணிகலனமாக பூண்டவன். இந்த சுவாமிக்கு நான் எப்படி இந்த மண்டையோடு அவருக்கு வந்து அமைந்ததோ அதுபோல் இந்த நாகங்கள் வந்து அமைந்ததற்கும் காரணம் இருக்கிறது. பாண்டி கொடுமுடி பதிகத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுவார். நீங்கள் கேட்டிங்கன்னா கண்ணில் தண்ணி வரும். ஆடு பாம்பது அரைக்கு அசைத்த அழகனேன்னு பாடும். அதை நீங்கள் வந்து தனியாக உட்காந்து கேட்டிங்கன்னா கண்ணில் கண்ணீர் கொட்டும். ஆடு பாம்பது அரைக்கு அசைத்த அழகனே. பாம்பெல்லாம் வந்து சாமிகிட்ட அடைக்கலம் அடைஞ்சிருக்கு. ஒரு பாம்பு கோபமாக வந்து சண்டை போட வந்துச்சு, இன்னொரு பாம்பு அடைக்கலம் அடைஞ்சிது. திருமாலுடைய கருட வாகனம், அந்த கருடனை பார்த்து பாம்பு பயந்து சாமிகிட்ட வந்து அடைக்கலம் அடைஞ்சிச்சான். அதெல்லாம் தூக்கி தூக்கி மேலே வச்சுக்கிட்டாராம். ஒன்று கழுத்தில் ஆபரணமாக போட்டுக்கிட்டார், காலில் வீர கடலாக அணிந்து கொண்டார், கையிலே கூட கங்கணமாக அணிந்து கொண்டார். அரையாடு நாகம் அரைக்கசைத்த சிவபெருமான் இடுப்புலையும் அணிந்து கொண்டார். இப்படி இருந்தது. அப்புறம் இன்னொரு பாம்பு, அந்த பாம்பு என்னென்னா 2 வகையான பாம்பு இருக்குது சாமி மேலே. தார்காவனத்து முனிவர்கள் அபிச்சார ஹோமம் செய்து அதிலிருந்து என்ன கெட்ட பொருள் இருக்கோ அத்தனையும் எழுதி விட்டாங்க. அதில் ஒன்று பாம்பு. அதுவும் சிவபெருமானிடம் வந்தது. அதையும் தனக்கு ஆபரணமாக அணிந்து கொண்டார். தழல் அற பூண் ஏந்தி. இதுலேயும் கந்தபுராணத்தில் ததீசி உத்தரப்படலம் 105வது பாடல். இப்போ நான் சொல்கிற செய்தியெல்லாம் எல்லாமே நம்ம சொல்கிறதுக்கு அனைத்தும் ஆதாரபூர்வமான இருக்கும். ஏந்திய பின்னர் வேள்வி எரியடற்கிடையே எண்ணில் பாந்தள்னா பாம்பு. பாந்தள் அங்கு எழுந்து தீயோர் பணியினால் சீற்றத்தோடும் போந்தன அவற்றை மாயோன் புள்ளினுக்கு அஞ்சி தன்பால் சேர்ந்தினும் பணிகளோடும். அதாவது யாகத்திலிருந்து தோன்றி தன்னை கொல்ல வந்த பாம்பையும் மாயோன் புள்ளினுக்கு, மாயோன்னா திருமால், புல்லுனாக்கா கருடன், மாயோன் புள்ளினுக்கு அஞ்சி அந்த கருடனுக்கு பயப்பட்டு தம்பால் சேர்ந்திடும் பணிகளோடும். பணின்னா பாம்பு, தன்னிடம் வந்த பாம்புகளோடும்னு அர்த்தம். பாம்புகளோடும் செவ்விதில் புணர்ந்தான் எங்கோன். இந்த 2 வகையான பாம்புகளையும் சிவபெருமான் தனக்கு ஆபரணமாக சூட்டி கொண்டான். இந்த தலையிலே தலைமாலை அணிந்த தன்மையும் கோபமிக்க பாம்புகளை ஆபரணமாக கொண்ட தன்மையும் கொண்ட தெய்வீக வீர தெய்வீகமாக வீரணி. இப்போது சாமி தலை மேலே நகுதலைன்னு பேர். யாகத்திலிருந்து அபிச்சார ஹோமத்திலிருந்து அவர்கள் ஒரு வெள்ளை மண்டை ஓட்டை ஏவினார்கள். அது சிரித்து கொண்டே இந்த அண்ட பகிரண்டமும் அடங்க அவ்வளவு சத்தம் போட்டுச்சு. ஹா 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 ஹான்னு சிரிச்சு தான் உலகமே நடுங்குச்சான். அதை தூக்கி சாமி தலையில் வச்சுக்கிட்டார். அந்த வெள்ளை மண்டை ஓடு ஒன்று இறைவனுடைய தலைவிலே இருக்கும், அதுக்கு நகுதலை என்று பெயர். அது சிரிச்சுக்கிட்டே வந்ததுனால நகுதலை. அதோடு கூட பிரம்மன், மகாவிஷ்ணு போன்ற தேவர்களுடைய தலைகளையெல்லாம் அவன் சங்காரமூர்த்தி என்பதை காட்டுவதற்காக தலைமாலையாக அணிந்திருக்கிறான் 2. அதுக்கு அடுத்தது
பாம்பு, தன்னை கொல்ல வந்த பாம்பு, தன்னிடம் அடைக்கலம் வந்த பாம்பு, இவைகளை ஆபரணமாக மாற்றிக்கொண்டான். இவை அனைத்தும் சிவபெருமானுடைய வீரத்தை காட்டுகின்றன. முடிவில் ஆற்றலுடைமை, முடிவில்லாத ஆற்றல். நம்முடைய ஆற்றலுக்கு எல்லை உண்டு, சுவாமியினுடைய ஆற்றலுக்கு எல்லை இல்லை. அந்த முடிவில் ஆற்றலை தருகிறது. இந்த முடிவில் ஆற்றலுடைமையை நமக்கு தெரிவிப்பதற்கு நாம் ஒரு 8 தலங்கள் வைத்திருக்கிறோம். அந்த அட்ட வீரட்ட தலம் என்று பெயர். அட்டம்னா 8, வீரம் வீரட்ட தலங்கள். அதை நம்ம காதால் அந்த ஊர் பேரை கேட்டாலே நமக்கு புண்ணியம். ஒவ்வொரு இடத்திலும் ஒரு விதமான இதெல்லாம், இந்த வரலாறுலாம் புராண வரலாறு என்று நாம் இதை லேசாக அசட்டை செய்து தள்ளிவிடக்கூடாது. ஒவ்வொரு புராணத்தையும் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நேரம் வரும்பொழுது அதெல்லாம் நாம் சொல்லணும். ஏன்னா புராணங்கள், நம்முடைய அடியார் பெருமக்கள் புராணங்களை மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். இதை நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். திருநாவுக்கரசு நாயனாரும் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளும் புராண வரலாறுகளை நமக்கு நன்றாகவே சொல்லியிருக்கிறார். மாணிக்கவாசகரும் சொல்லியிருக்கிறார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த புராண வரலாறுகள் என்ன சொல்லுகிறது என்றால், இறைவனுடைய பராக்கிரமங்களை நமக்கு சொல்லுகிறது. தஞ்சை மாவட்டத்தில் திருக்கண்டியூர், திருவையாறுக்கும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், நீங்கள் பெரும்பாலும் போயிட்டு வந்திருப்பீங்க. அங்கே பிரம்மனுடைய சிரத்தை கொய்த இடம். இந்த வரலாறுலாம் மறுபடியும் ஒரு சமயம் வரும்பொழுது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது திருக்கோவலூர், அது தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கிறது. அந்தகாசுரன் ஒரு அசுரன் அந்தகாசுரனை கொன்ற இடம். திருவாசகத்தில் வரும், நீங்கள் முற்றுதல் பண்ணும்பொழுது 1000 தடவை படிச்சிருப்பீங்க. அந்தகனைன்னு வரும். நீங்கள் என்னன்னே தெரியாது. அந்தகாசுரனை அழித்தது சிவபெருமான் அழித்தது. திருவதிகை தென்னார்காடு மாவட்டம், அங்கே தான் திரிபுர சம்ஹாரம் நிகழ்ந்த இடம். திருப்பரியலூர், அது தஞ்சாவூர் மாவட்டம், அது இப்போ பரசலூர் என்று சொல்லப்படுகிறது. தக்கனுடைய சிரத்தை கொய்த இடம். திருவிற்குடி, தஞ்சை மாவட்டம் தான். தஞ்சை மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது. சலந்தரனை கொன்ற இடம், அழித்தது. வழுவூர், உங்களுக்கு எல்லாம் தெரியும், யானையை உரித்து போர்த்த இடம். இப்போவும் போனீங்கன்னா கண்கொள்ளா காட்சி, அப்பேற்பட்ட காட்சி. அதை பார்த்தாலே இந்த ஜென்மம் நமக்கு பூர்த்தி ஆகிட்டு. அவ்வளோ பெரிய யானையை உரித்து போர்த்து கொள்ளக்கூடிய இடம். அந்த செய்தி இதில் வருது. திருக்குறுக்கை, மன்மதனை எரித்தது. 8 திருக்கடவுர், உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. யமனை தன்னுடைய காலினாலே பாதத்தினாலே உதைத்தருளியது. என்ன சொல்கிறாரு, இந்த வரலாறுகளெல்லாம் என்னை மிகவும் நெகிழ்விக்கிறது. தூங்கும் பொழுதும் விழித்திருக்கும் பொழுதும் பெருமானே, உனது அற்புத சரித்திரங்களை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். கேட்க கேட்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. கேட்க கேட்க என்னுடைய வினைகளெல்லாம் என்னை விட்டு போகின்றன அப்படின்னு சொல்கிறார் திருஞான சம்பந்தர். துஞ்சும் போதும் துற்றும் போதும் சொல்லுவன் நின் திறமே. தூங்கும் பொழுதும் முழிச்சிட்டு இருக்கும் பொழுதும் உன்னுடைய திறமையை, உன்னுடைய ஆற்றலை நான் சொல்லுவேன். தஞ்சமில்லா தேவர் வந்து உண்டாள் இணைக்கீழ் பணிய. அதாவது யாரையும் போய் சரணாகதி அடையாத தேவர்களெல்லாம் உன்னுடைய திருவடியிலே வந்து சரணாகதி அடைந்தார்கள். உன்னுடைய திருவடியிலே பணிந்தவுடனே அவர்களை கொல்ல வந்த நஞ்சை உண்டாய்க்கு என் செய்தேனோ நாளும் நினைந்தடியேன். அதற்கு நான் செய்யக்கூடியது என்ன? ஒரு நாளும் விடாமல் நினைத்து கொண்டே இருப்பது. வஞ்சம் உண்டு என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே. ஆகவே அப்படிப்பட்ட சிவபெருமானை நம்மை வாழ வைத்து கொண்டிருப்போன். நம்முடைய உயிரிலே அவன் கலந்திருக்கிறான். அவனுடைய கலப்பில்லாவிட்டால் நம்முடைய உயிருக்கு இருப்பு கிடையாது. நாம் பிறந்து வெளியிலே வருவதற்கு முன்பு நாம் சுவாசிக்க வேண்டிய காற்றை அவன்தான் வைத்திருக்கிறான். நமக்கு வேண்டிய ஆகாரம் விளைவதற்கான மண்ணை அவன்தான் படைத்து வைத்திருக்கிறான். உணவை தயாரிக்க வேண்டிய அக்னியை அவன்தான் வைத்திருக்கிறான். சுவாசிக்க காற்று, தண்ணீர், நாம் வசிப்பதற்கான இடம், ஆகாயம் எல்லாம் அவன்தான் கொடுத்திருக்கிறான். அவன் செய்திருக்கிற உதவியை நாம் நினைச்சு பார்த்தா அது கடல் போல பெருகும் அந்த கருணை. அதனால் அவனை கையெடுத்து ஒரு பெரியவர் சொன்னார், நான் இறைவனை வணங்குவதற்கு என்னுடைய கையை இணைத்தேன். ஆனால் அந்த கையை எடுக்கலான்னு பார்க்குறேன், எடுக்கவே முடியல. ஏனென்றால்
அவனை வணங்குவதற்கான காரணங்கள் அப்படியே பெருகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி. பிறையுடை அண்ணல் சரிதைகள் பரவி நின்று, பிறையுடை அண்ணல் தலையிலே பிறையை சூடியிருக்கின்ற சிவபெருமானுடைய சரிதைகள் பரவி நின்று அவனுடைய வரலாற்றை சொல்லிக்கொண்டு உருகு ஞான சம்பந்தன். ஆகவே அவனுடைய வரலாறுகள் இந்த மாதிரி புராணங்களிலே விரைவி கிடக்கின்றன. பஞ்சபூத தலங்கள், அட்ட வீரட்ட தலங்கள், சிவ மகாபுராணம் என்று ஒரு பெரிய புராண நூல் இருக்கிறது. எல்லாத்திலையும் அவனுடைய வரலாறுகள் மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அதையெல்லாம் நம்ம கேட்கணுமா. புராணன்கான் பூதங்கள் ஆயினான்கான் அப்பர் பெருமான், ஆதிபுராணனாய் நின்றாய் போற்றி அப்பர் பெருமான். ஆகவே சிவபெருமானுடைய சரிதைகளை, இந்த அட்ட வீரட்டங்களை, வீர அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தைக்கு இவ்வளவு பொருள்கள் அடங்கி இருக்கின்றன. இன்னும் அதற்கு விரிவான அர்த்தங்கள் இருக்கின்றன. தாரகை போலும் தலைத்தலை மாலை தடலற பூன் வீர என் தன்னை விடுதி கண்டாய். இப்படிப்பட்ட வீரனாக இருக்கின்ற பெருமானே, என்னிடம் ஆகாத குணங்கள் 1000 இருக்கின்றன. ஆனால் உன்னுடைய வீரத்தினாலே உயரத்தினுடைய ஒரு பங்கு என்னுடைய ஆகாத குணங்களையெல்லாம் அழித்துவிடும். ஆகவே என்னை விட்டுவிடாதே, உன்னுடைய கருணையினால் என்னை ஆட்கொள்ள வேண்டும். நான் உன்னையே புகலிடமாக பற்றி இருக்கின்றேன். புகலிடம் இல்லாமல் திகைப்புற்று நிற்கின்றேன் நான். ஆகவே இப்படி திகைப்புற்று இருக்கின்ற என்னை ஒருபொழுதும் கைவிட்டு விடாதே, நான் உன்னுடைய அடிமை என்று பெருமான் இங்கு கேட்டுக்கொள்கிறார். அப்படி கைவிட்டு விட்டால் விடின், என்ன அர்த்தம்? என்னை கைவிட்டுட்டினா சாமியே அவர் உரிமை காரணமாக அவரிடம் பிறந்து பேசுகிறார். தாரகை போலும் தலைத்தலை மாலை தளரற பூன் வீரையன் தன்னை விடுதி கண்டாய் விடின், விடில் யாராவது என்னை மிக்கார், என்னை அடியான் எண்ணின். மிக்கார் அப்படின்னா யார் மிக்கார்? உடல் பலத்தில் மிக்காரா, இல்லை காசு பலத்தில் மிக்காரா? யார் மிக்கார்? மாணிக்கவாசகருடைய பார்வையிலே மிக்கார் என்பது அறிவும் ஒழுக்கமும் நிறைந்த பெரியோர்கள். அறிவும் ஒழுக்கமும் நிறைந்த பெரியோர்கள் என்னை நோக்கி நீ யாருடைய அடியவன் என்று வினவுவராயின் கேட்பாங்க இல்லையா? உன்னை பார்த்தா நீ யாருக்கோ உன்னை அடிமைப்படுத்தி விட்டவன் போல தெரிகிறது. ஆனாலும் கூட அந்த தலைவன் உன்னிடம் இல்லை என்பதும் தெரிகிறது ஏதோ. ஆகவே நீ யாருடைய அடியவன், நீ யாருக்கு அடிமையாக இருக்கிறாய் என்று அறிவும் ஒழுக்கமும் நிறைந்த பெரியோர்கள் என்னை வினவினால், நல்ல குடியில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு மாதிரியாக இருந்தால், யார்ப்பா நீ, எந்த குடும்பத்தை சேர்ந்தவன், நீ எந்த ஊர், ஏன் இப்படி இருக்க, பார்த்தா நல்லா பணக்கார விட்டு புள்ள மாதிரி தெரிகிற, முகம் தேஜஸாக இருக்குது, ஆனால் அப்படி இருக்கியே அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்படி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? உத்தரகோச மங்கைக்கு அரசின் சீரடியார் என்று. அடியான்னு கூட சொல்லல, அடியார். என்ன சாமிக்கு அடியாராம், அதனால் 6 விகுதி போட்டு சொல்கிறார். திருவுத்தரகோச மங்கையிலே வீற்றிருக்கின்ற தெய்வீக அரசனாகிய சிவபெருமானுடைய சிறப்பு பொருந்திய அடியவன் என்று சொல்லி முதல்ல தம்மை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி யார் தலைவன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஊரை சொல்கிறார், தலைவருடைய ஊரை சொல்கிறார், திருவுத்தரகோச மங்கை. ஏனென்றால் அந்த இடம்தான் சுவாமி தன்னுடைய யோகபீடத்திலே ஆரோகணித்து கொண்டு அம்பிகைக்கும் 64 முனிவர்களுக்கும் ஆகமங்களில் அவர்களுக்கு தோன்றிய ஐயங்களையெல்லாம் தீர்த்து வைத்த இடம். ஆகவே திருவுத்தரகோச மங்கையை இங்கு சிறப்பித்து சொல்லுகிறார். உத்தரகோச மங்கையுள்ளிருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும். உத்தரகோச மங்கையை பற்றி நிறைய பாடல்களில் இந்த 50 பாடல்களையும் உத்தரகோச மங்கை பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோச மங்கையூர் அப்படின்னு சொல்லுவார். சிவபுரம் போல் கொண்டாடுகிறார்களாம் பக்தர்களெல்லாம். அப்படிப்பட்ட ஊர் உத்தரகோச மங்கை. அதுக்கு அரசனாக இருக்கிறான். இந்த அரசனுக்கு யாரும் அரசாட்சியை கொடுக்கல, இவன் யாருக்கும் கொடுக்கவும் வேண்டியில்லை அந்த அரசாட்சியை. அது இவனுடைய முதன்மைத்தன்மையினாலே தானாக வந்த அரச பதவி. அந்த அரச பதவியில் இருந்து கொண்டு அவன் அருட்செயல்களையே செய்து வருகிறான். ஆகவே அவன் செய்கிறான், அவனுக்கு மேலானவர்கள் யாரும் இல்லை. அவன் தன்மயம் உடையவன், சர்வ சுதந்திரனாக அவன் விளங்குகிறான். அப்படிப்பட்ட
அரசனாகிய சிவபெருமானுக்கு சீரடியார், சிறப்புமிக்க அடியவர்கள். யார் சிறப்புமிக்க அடியவர்கள்? யார் உண்மையிலேயே சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டு செய்கிறார்களோ அவர்கள் சிறந்த அடியவர்கள். அப்படி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற அடியவர்கள்லேயே மிகச்சிறந்த அடியவராக நம்முடைய சுந்தர பெருமான் விளங்குகிறார். சாமியே அவரை பார்த்து சொல்கிறார், இவன் அடிமை. அவர் தானே ஓலை எழுதிட்டு வந்தார். அடிமைங்கிற ஓலை யார் வச்சுருந்தா? சிவபெருமான் தான் வச்சுருந்தார். யாரை பார்த்து அந்த ஓலை கொடுத்தாரு? சுந்தரரை பார்த்து கொடுத்தாரு. சீரடியார் ஆவது இது கேண்மின் மறையோர். ஆவறதை கேளுங்கய்யா, இந்த ஆள் யார் தெரியுமா? இவன் ஆவது இது கேண் மறையோர். மறையோர்களே, ஆவரக்கு செய்தியை கேளுங்க, இவன் ஏதாவது வல்லடி வழக்கு பண்ணிகிட்டு இருக்கான். என் அடியான் இந்நாவல் நகர் ஊரன். என் அடியான் இந்நாவல் நகர் ஊரன். இவங்க தாத்தாவே எழுதி கொடுத்துட்டாரு, பரம்பரையாக அடிமன். இது நான் மொழிவது என்றான். யாரே? வேத முதல்வன் சொல்கிறான். தேவரையும் மாலையன் முதல் திருவின்மிக்கோர் யாவரையும் வேறு அடிமையாவுடைய எம்மான். எவ்வளோ பெரிய பெரிய ஆளெல்லாம் அடிமையாக இருக்கிறாங்க, இவனை ஆட்கொள்வதற்கு இவன் என்னுடைய அடிமை என்று வந்தானாம். அப்படி சீரடியார், அப்படிப்பட்ட சீரடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே. சீலமிக்கவர்கள் உன்னை பரிகாசம் செய்து ஏளனம் செய்யும்படியாக உன்னை சிரிக்க அடித்து விடுவேன். ஆகவே நீ என்னை கைவிட்டு விடாதே. ஆகவே நீ என்னை கைவிட்டு விடக்கூடாது. அப்படி கைவிட்டால் நான் உத்தரகோச மங்கைக்கு அரசராக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சீரடியான் என்று சொல்லி உன்னுடைய அடியானை இவ்வளவு கேவலமாக நீ வைத்திருக்கிறாய் என்று அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பெரியோரிடம் சொல்லி உன்னை கேவலப்படுத்தி விடுவேன், உன்னை சிரிக்கடித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். இப்போது இது மாதிரி இந்த இறைவனை 47வது பாட்டில் நம்ம பார்த்தோம். 47வது பாட்டில் என்ன பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, பழிப்பில் நின் பாத பழத்தொடும்பு எய்தி விழப்பழித்து விழித்திருந்தேனை அப்படின்னு சொல்கிறார். அங்கே பழிப்பில் நின் பாத பழத்தொடும்பு எய்தி விழப்பழித்து இருந்தேனே, அங்கே பழிக்கிறார். அது யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த இடத்துல பழிக்கிறது அடியார்களிடம் சொல்லி எல்லோரும் உன்னை சிரிக்க செய்யுமாறு செய்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அது வித்தியாசத்தை நம்ம பார்த்துக்கணும். இந்த கருவை வெண்பா அந்தாதின்னு ஒரு நூல் இருக்குது. அதில் இருக்கிற ஆசிரியரும் இவ்வாறு சிவபெருமானிடம் அவரையும் உன்னையும் மற்றவர்களெல்லாம் ஏளனம் செய்யும்படி செய்விடுவேன் என்று சொல்கிறார். ஈனமுறைத்து என்னை சிரிப்பார். அவருக்கு சொல்கிறார், சாமிகிட்ட பார்த்து சொல்கிறார், ஈனமுறைத்து என்னை சிரிப்பார் என்று எண்ணாதே, ஈனமுறைத்து உன்னை சிரிப்பாரும் உண்டு. என்னை பார்த்து சிரித்தா நீ சிவபெருமானுடைய தொண்டன் தானே என்று உன்னையும் பார்த்து அவர்கள் சிரிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி திருக்கோவையாரிலும் ஒரு செய்தி உண்டு. நான் சிரிப்பதோடு எல்லோரையும் சிரிக்க வைத்து விடுவேன் என்று மணிவாசக பெருமானும் 76வது பாடல் திருக்கோவையார் அதில் அப்படி சொல்லுகிறார். ஆகவே இந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீ பெரிய வீரன், தலைமாலையே தலையிலே அணிந்திருக்கிறாய், பாம்புகளையெல்லாம் கொடிய பாம்புகளையெல்லாம் உன்னுடைய மேலே ஆபரணமாக பூண்டு இருக்கிறாய். அப்படிப்பட்ட என்னை நீ விட்டுவிடக்கூடாது. நீ வீரனாக இருக்கிறாய், நான் எவ்வளவு கேவலமாக இருந்தாலும் எவ்வளவு கீழ்மையுடையவனாக இருந்தாலும் என்னை விட்டுவிடக்கூடாது. அப்படி விட்டுவிட்டால் உன்னுடைய பெருமையெல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட பெருமையுடையவனுக்கு அடியானாக இருந்து இவ்வளவு கேவல நிலையில் அவன் வைத்திருக்கிறான், என்னுடைய தலைவன் என்னை இவ்வாறு வைத்திருக்கிறான் என்று சொல்லி உன்னுடைய செயலை பார்த்து எல்லோரும் சிரிக்கும்படியாக செய்து விடுவேன் என்று சிவபெருமானிடம் தன்னுடைய ஆற்றாமையை உரிமையோடு வெளிப்படுத்தி கொள்கிறார். இதில் பிரபஞ்ச வைராக்கியம் இருக்கிறது. உத்தரகோச மங்கையின் பேரரசனுக்கு சீரடியாராக இருந்தும் தான் அருள் பெறாமல் இருக்கிறதுக்கு காரணம் உலக ஆசை. ஆகவே உலகப்பற்றே நம்மிடமிருந்து நீங்க வேண்டியது, இந்த பிரபஞ்சத்திலிருந்து நீங்கும்படியான, அதிலிருந்து பற்று அரும்படியான ஒரு வைராக்கியம் வர வேண்டும் என்ற விருப்பம் இந்த பாடலிலே மணிவாசக பெருமானால் சொல்லப்பட்டிருப்பதனாலே இந்த பிரபஞ்ச வைராக்கியம் என்ற இந்த பதிகத்தினுடைய தலைப்பு இந்த பாடலுக்கும் மிக பொருந்துவதாக அமைகிறது. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலை ஒரு தடவை பார்க்கலாம். தாரகை போலும் தலைத்தலை மாலை தழல் அறப்பூன் வீரையன் தன்னை விடுதி கண்டாய் விடில் என்னை மிக்கார் ஆரடியான் எண்ணின் உத்தரகோச மங்கைக்கு அரசின்
சீர் அடியார் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே. திருச்சிற்றம்பலம்.